இல்லடி அது அத்தகை முத்தகை புத்தகை அம்மம்மா அப்படி எல்லாம் இருந்தாலும் நான் எப்படிப்பட்ட மங்கை தெரியுமா? செங்கமல் பச்சை கிளியை போல் கொஞ்சம் மலக்குடைய என்ன அப்படி இல்லடி பச்சை கிளியை போல் கொஞ்சம் மலக்குடைய அதாவது அழகில் சிறந்த மங்கை. ஏங்க எடுத்துட்டீங்களா? எடுத்துக்காங்க. அது பாருங்க மகின்னு இருக்கும். போன் போட்டுருங்க. கொடுத்துடல. அழகில் சிறந்த மங்கை அந்த ஆயர் தனக்கு தங்கை அம்மா சித்திர பொட்டழகி சிரித்த முகத்தழகி காலை கதிரலை போல் மாலை மதியை போல அழகு அன்பு பண்பு பொருந்திய என்னுடைய பெயர் தான் என்னுடைய பெயர் தான் திரௌபதி பாஞ்சாலி. பாஞ்சாலி. அப்படி நான் பாஞ்சாலியாக இருந்தாலும் என்னுடைய வேடத்தை பாராட்டி அருமை பெரியோர் என்று சொல்லக்கூடிய சர்க்குணம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சொற்கிறது நமக்காக தவுள் வித்வான். அது மட்டும் இல்லாமல் கலை வித்வான் இப்ப மிருதங்கம் கத்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய தொழிலாகப்பட்டது மென்மேலும் பெருக வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்படி தெரியுமா? அமரியால ஏலா பார்த்துவது என் பொறுப்பு வரன் கொடுப்பவன் அம்பாளின் பொறுப்பாக இருந்தாலும் அடியே அம்மம்மா எலுமிச்சக்கணிக்கு எதிர்க்கணும் இல்லையா? செங்கவேல் மெனியப்பட அருளுக்கு ஈடு இணை இல்லையா? அப்படி அந்த ஆண்டவனின் அருளை பெற்று அடுத்த வருடம் என்ன காலத்திற்குள்ள அவருடைய தொழில் முன்னேற்றம் ஜாதக பயிற்சி ஜென்ம நட்சத்திரம் ஆயுள் காலம் அனைத்தும் சிறந்தோங்கி அந்த ஆண்டவனின் அருளை பெற்று அன்னவர் சுக சேமத்தோடு வாழ வேண்டும் அம்மா. எப்படியா நீ சொன்னாங்க நான் ஒத்துக்குவேன். அது என்னது அந்த வெளிப்பாட்டுல தண்ணி வராது. அம்மா அப்படி நான் பாஞ்சாலி தேவியாக இருந்தாலும் என்னை ஈன்றெடுத்த அன்னைக்கு தாயா நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? என்னை பெற்றெடுத்தவர் யார்? இந்த பூமியில் நான் எவ்வாறு ஜனனம் செய்தேன் தெரியுமா? தெரியும். நான் ஜனனித்த காலத்திலே என்னுடைய பெயர் என்ன? வளர்ந்து வரும் காலத்திலே என்னுடைய பெயர் என்ன? அம்மம்மா என்னுடைய பெயர் ராமங்கள் எத்தனை தெரியுமா? எத்தனை சாமி? தெரிவிக்கிறேன் வாடி. சொல்லுங்க. எனக்கு பேரு வைப்போம்
என்னை ஈண்டெடுத்த அன்னை பிதா யார் தெரியுமா? யார் சாமி? அம்மம்மா நீ எப்படி பிறந்த? நான் தான் பிறந்த வரலாம், அதனால வெளியே சொல்ல முடியாது. ரொம்ப சங்கட்டமா பனிகாலத்துல சலுப்பா இருக்குதா? ஆமா. அம்மம்மா என்னை ஈண்டெடுத்த அன்னை பிதா யார் தெரியுமா? யார் சாமி? பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய திரௌபத மன்னன் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால ராஜன் அவருடைய மனைவியாகப்பட்ட கோகிலா தேவி 12 காலமாக குழந்தைகள் இல்லாமல் என்ன செய்வதென்று அறியாமல் சிவனை நோக்கி தவமிருந்தார்கள் அம்மா. அந்த காலத்திலே அந்த வழியாக வந்தவர்கள் யார் தெரியுமா? யாசர் உபயாசகர் என்று சொல்லக்கூடிய 2 குருமுனிவர்கள் அந்த நாட்டின் வழியாக சென்றார்கள். இவர்கள் பரிதாபத்தை கண்டு அழுக வேண்டாம், புலம்ப வேண்டாம், உங்களுக்கு தேவையான பாவகாரியங்களை தீர்த்து வைப்பது எங்களுடைய பொறுப்பு என்று எண்ணி அம்மம்மா ஆற்று மலலார் அரணார் உண்டு செய்து சேற்று மலலார் சிவனார் உண்டு செய்து அழகான அக்னி யாகத்தை நடத்தினார்கள். அந்த யாகத்தின் பேர் என்ன? புத்திரர்கள் இல்லை என்று நடத்தியதனால் அதனுடைய பேரோ புத்திர சந்தான யாகம். அந்த புத்திர சந்தான யாகத்தை நடத்தி அந்த வேள்வி தீயிலே வான் அளவுக்கு உயரும் தீயாகப்பட்டது, ஜோலையாகப்பட்டது எரிந்து கொண்டிருந்தது. அப்படி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவாதி தேவர்களின் அருள் பெற்று முதலில் அதில் பிறந்தவர் யார் என்றால் ஒரு ஆண்மகனாகப்பட்டவர் பிறந்தார். அவர் யார்? என் அண்ணனாகப்பட்ட துஷ்டிதியுமன். அந்த துஷ்டிதியுமன் பிறந்த உடனே நாடாள பிள்ளை இருக்கிறது, நமக்கு சொந்தம் கொண்டாட பிள்ளையே இல்லை என்று எண்ணிய என் தாய் தந்தையருக்கு அம்மம்மா வானளவு உயரும் தீயிலே, அதாவது தீட்டுப்படாத பொருள் என்று சொல்லக்கூடிய மாசுபடாத செல்வமாக விளங்கக்கூடிய மங்கையாகப்பட்டவள் அக்கினி வேள்வி தீயில் நானும் அப்படி அக்கினி வேள்வி தீயிலே நான் உதித்ததனால் என்னுடைய பெயரோ அம்மம்மா வேள்வி தீயில் நான் பிறந்ததனால் என்னுடைய பெயரோ என்னவென்று சொன்னார்கள் தெரியுமா? தேவாதி தேவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கிக் கொண்டு இவ்வளவு தீ பிறம்பாகப்பட்டது வருகிறது என்று கிருஷ்ணரிடம் முறையிட கிருஷ்ணராகப்பட்டவர் சங்குநாத முழங்கனார் பிறந்ததனால் என்னுடைய பெயரோ கிருஷ்ணை. அந்த கிருஷ்ணை என்று பிறந்ததனால் என்னுடைய கண்கள் இரண்டும் அம்பிலே இருந்து பொறுப்பட்ட, அதாவது வில்லிலே இருந்து பொறுப்பட்ட அம்புகள் போயிருந்ததனால் என்னுடைய பெயரோ வேள்வி என்று சொன்னார்கள். அப்படி பல பெயர்கள் பல நாமங்கள் நான் கொண்டிருந்தாலும் திரௌபதனுக்கு பிறந்ததனால் என்னுடைய பெயரோ திரௌபதை. அம்மம்மா அப்படி எல்லாம் நான் இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து என்ன தெரியுமா பிறந்தது? அடியே யாரும் அதாவது கணக்கிட முடியாத அளவிற்கு ஒரு வில்லாகப்பட்டது பிறந்ததடி. அந்த வில் பிறந்த வேலையிலே ஒரு சொல்லாகப்பட்டது உதித்தது. எப்படி தெரியுமா? இந்த மங்கையை மாலையிடும் மணவாளன் யாரோ, இந்த வில்லை வளர்த்து நான் யார் கூறுகிறார்களோ அவரே இந்த மங்கைக்கேற்ற மணவாளன் என்று உதித்தது. அம்மம்மா சிறு வயதிலே நான் வளர அந்த வில்லாகப்பட்டது வளர்ந்தது. மங்கையாகி நான் வளர்ந்து நின்றவுடனே அந்த வில்லாகப்பட்டதும் வளர்ந்து நின்றது. என்னை யாரடி மாலையிடுவார்? எனக்கு ஏற்றவர் யாரடி இருக்கிறார்? அம்மம்மா என்ன செய்வதென்று அறியாமல் 16 வயது பருவமங்கியாக இருக்கும் பொழுது அடியை செங்கமலம் என் அண்ணனாகப்பட்டவர் கூறிய சொல்லின் பிரகாரமாக நான் ஒருவரை மனதார நினைத்துக் கொண்டிருந்தேன். யாரும் நம் மாலையிட வருவார்களோ, எப்படிப்பட்டவர்கள் வருவார்களோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே அடியே அம்மம்மா எனக்கு ஏற்ற புண்ணியர் வந்தாரடி. வந்த அந்த வில்லை வளைத்து நான் கூட்டி மச்சக்குறி அடித்தவர் தான் யார் என்று தெரியுமா? முடியாதா? ஆயா படுப்போம் ஆண்டி. அப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அந்த வில்லை வளைத்தவர் யார் என்று தெரியும்.
அங்கிள் பாருங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காரு நீங்க படுத்து தூங்குங்க அம்மா ஏண்டா உம்மா வீடியோ படுத்து ஐயோ ஆயா ஏடா படத்து நடத்தவள என் பொழப்பு கடத்தான் புட்டைக்கு நக்கி நீ எதுக்கிட்ட அப்படி நேரம் நடந்துட்டு தெரியுற ஆட்டு போச்சு உனக்கு வந்த மாதிரி கேளவன கேட்டுட்டு தான் நான் இருக்கிறேன் நல்லா தெரியும் என்ன தெரியும் நல்லா தெரியும் அம்மா அப்படி வளையாத வில் வளைத்து அந்த வில்லிலே நானே பூட்டி மேலே பறக்கும் அச்சக்குறி அடித்தவர் யாரு வந்தவர் யாரு அப்படி அந்த வளையாத வில் வளைத்தவர் இருவருக்கு மூத்தோர் இருவருக்கு இளையோர் நடு பிறந்த நாயகம் என்று சொல்லக்கூடிய ஆனால் அழகமான அப்படி நான் அர்ஜுனை மாலையிட்டு அடியை செங்கமலம் என்ன சீரோடும் சிறப்போடும் நான் வாழ்ந்து வரும் வேலையிலே வாழ்ந்து வந்தாலும் இன்றைய தினத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ணும் என் உணவரை காண வேண்டும் அவர் தான் அர்ஜென்ட் வரணும் பாடி போகலாம் போகலாம்